இந்த சேட்டலைட் போனை பொறுத்த வரைக்கும் ஐபோன் 17 ப்ரோ விலைக்கு இணையான அளவுக்கு இதோட விலையையும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதாவது பிஎஸ்என்எல் சேட்டலைட் போனோட விலை 1,34,166 ரூபாய். ஆப்பிள் ஐபோன் 17 ப்ரோவோட விலை 1,34,900 ரூபாய். அந்த அளவுக்கு இருக்கு. இதனுடைய பிரத்யேக அம்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டவர் இல்லைனாலும் இதுல சிக்னல் கிடைக்கும். அதுதான் இதோட பிரத்யேக அம்சம். எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்மார்ட் சாட் இணைப்பு இதுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இது ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பூமியை சுற்றி இருக்கக்கூடிய புவிவட்ட பாதையில சேட்டலைட்ஸ் இருக்கும். அதுல இருந்துதான் இந்த போனுக்கான கனெக்ஷன் அப்படின்றது கிடைக்கும். அதை தரதுதான் இந்த நிறுவனத்துடைய வேலை. உலகளாவிய செயற்கைக்கோள் நெட்வொர்க் மூலமா இது வேலை செய்யுது. நான் குறிப்பிட்ட மாதிரி மொபைல் டவர்கள் இதுக்கு தேவையே கிடையாது. இப்ப நாம யூஸ் பண்ற ஸ்மார்ட் போனுக்கு எல்லாம் அங்கங்க டவர் இருக்கும். அது மூலமா தான் நமக்கு நெட்வொர்க் கிடைக்கும். அது இந்த போனுக்கு தேவை கிடையாது. அதே மாதிரி அடுத்தது பார்க்கும்போது ஆபத்து காலத்துல மீட்பு குழுவுக்கு சிக்னல் அனுப்பும் பிரத்யேக SOS பட்டன் இதுல இருக்கு. இந்த SOS பட்டனை நீங்க பிரஸ் பண்ணா போதும். நீங்க அவசர தேவையில இருக்கும்போது அது எந்தெந்த இடங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணுமோ அது பண்ணிடும். அது மூலமா உங்களுக்கு அவசர உதவி சீக்கிரம் கிடைக்கும். மிகவும் வலிமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்மார்ட் போன் மாதிரியான ஒரு அமைப்பு இதுக்கு இருக்காது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப தடிமனா இருக்கும். காரணம் இதை பயன்படுத்துற இடங்கள் அந்த மாதிரியான இடங்களா இருக்கக்கூடும். அதே மாதிரி தூசி மற்றும் தண்ணீரால இது பாதிக்கப்படாது. இப்ப நாம பயன்படுத்துற ஸ்மார்ட் போன் எல்லாம் தண்ணியில மூழ்கிருச்சு, வாட்டர் ப்ரூஃப் வந்தாலும் கூட அதனால நிறைய சிக்கல்கள் வரும். ஆனா அந்த மாதிரியான சிக்கல்கள் இதுக்கு இருக்காது. அதே மாதிரி பல நாட்களுக்கு தாங்கக்கூடிய மாதிரியான பேட்டரி அமைப்பு இதுல வச்சிருப்பாங்க. காரணம் இது பயன்படுத்தக்கூடிய இடங்கள் தான். மீண்டும் அடுத்ததா இந்த போன்ல இருக்கக்கூடிய பிற அம்சங்கள் பார்த்தோம். இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா முற்றிலும் அவசர கால இடங்கள், அவசர கால தேவைகளுக்கு மட்டும்தான் இந்த போனை நீங்க பயன்படுத்த முடியும். நார்மலா நாம இன்ஸ்டா ரீல்ஸ் பாக்குறதுக்கோ யூடியூப் வீடியோ பாக்குறதுக்கோ இந்த போன் பயன்படாது. அதுவும் முக்கியமா ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையினர் இவங்களுக்காக தான் பிரத்யேகமா இந்த போன் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில வேற யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலுமிகள், நடுக்கடல் பேரிடர் மீட்பு குழுவினர், பூமிக்கு அடியில பணிபுரியக்கூடிய சுரங்க தொழிலாளர்கள். இப்ப திடீர்னு அவங்க அடியில வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க ஒரு சரிவு ஏற்படுது, அவங்க மாட்டிக்கிறாங்க அப்படின்னா இந்த போன் மூலமா அவங்க கொடுக்கலாம். இந்த டவர் பிரச்சனை அதெல்லாம் இருக்காது. அதே மாதிரி பேட்டரி போயிடுச்சுன்ற பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாம சாகச பயணிகள் மற்றும் ஆன்மீக யாத்ரீகர்கள் இவங்களுக்கு கூட, அதாவது நம்ம தேனியில ஒரு சம்பவம் நடந்தது. அவங்க கேம்பிங் போயிருந்தப்போ அங்க காட்டு தீ பரவல் காரணமா நிறைய பேர் உயிரிழந்தாங்க. இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் தவிர்க்க முடியும். அங்க இருந்து அவங்க அவசர கால இணைப்புக்கு அழைக்க முடியும். அதனால இவங்களுக்கு எல்லாம் பயனுள்ளதா இந்த போன் அமைந்திருக்கும். அதே போல இந்த சேட்டலைட் போனை யார் வேணாலும் போய் கடையில வாங்கிட முடியாது. இதுக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்கு. அதுக்கு உட்பட்டு தான் இந்த போனை நாம வாங்க முடியும். அந்த வகையில இதற்கு நாம யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற விவரத்தை அடுத்து பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் மத்திய தொலைத்தொடர்பு துறை இவங்க கிட்ட நாம அனுமதி வாங்கினாதான் இந்த போனை நாம பயன்படுத்த